ஐயா ஐயா ஐயா, இந்த நாய் இப்படி ஓடி போயிட்ட. அவன் உன் பின்னாடி தானே துரத்தி வரான். போட்டி வேற எங்கேயாச்சும் ஓடு. அந்தா போச்சு, அதுக்குள்ளேயே விளம்பரம் போட்டான். என்ன இவ்வளவு நேரம் தலைவலிக்குதுன்னு சொல்லிச்சு இந்த மாமியை கிளவி. இப்ப என்னன்னா மறுபடியும் சீரியல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. தலையில கள்ள கொண்டு இறக்குன மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருந்துச்சு. வயசாயிட்டே தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்ல. மேலுக்கு முடியலன்னா படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அப்படி அந்த சீரியல பாக்கணுமா? எத்தே டீய போட்டியா? எவ்வளவு நேரம் கொண்டா கொண்டா சுடு சுட குடிச்சதான் தலைவலிக்கு கேக்கும். என்ன வலி? தலைவலிக்குதுல தே, அப்ப எதுக்கு டிவி உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க? என்னம்மா மருமவளே, எனக்கு இந்த நாடகத்தை பார்க்காம நேரமே போக மாட்டேக்கு. என்ன செய்ய சொல்ற? டீ எப்படிதான் இருக்கு? பரவாயில்லையா, இன்னைக்கு டீ ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி போட்ட? ஒரு கடுங்காப்பி கூட ஒழுங்கா போட மாட்டியா நீ? உங்களுக்காண்டி ஸ்பெஷலா யூடியூப்ல பார்த்து போட்டேன் தே, தலைவலிக்கு நல்லா கேட்கும். பரவாயில்ல மருமவளே, நீ ரொம்ப தேறிட்ட. எம்மா என்ன ஆயிடுச்சு? மைனி கால் பண்ணி தலைவலின்னு சொன்னாங்க. இப்போ எப்படிமா இருக்கு? வாட்டி ஸ்வேதா, ஏன் மருமவளே தலைவலிக்கு நீ எதுக்கு இவள்கிட்ட போன் அடிச்சு சொன்ன? ஏமா என்கிட்ட சொன்னா என்ன? ஒன்னும் இல்லட்டி, இப்போ என்ன உடம்பா சோகம் இல்லாம போயிட்டு தலைவலி தானே, ஒரு டீயை குடிச்சிட்டு தூங்கினா சரியாகிற போகுது. அதுக்கு எதுக்கு போட்டு உனக்கு போன் அடிச்சு கூப்பிடுறா? மவளை போன் அடிச்சு கூப்பிட்டனா என்ன வருது இந்த அத்தை கிழவி. இது பாட்டுக்கு டீயை குடிச்சிட்டு கட்டில போய் மல்லாந்துரும். அப்ப யார் சமைக்கிறது? பாவம், எனக்கு பசிக்கும்ல. நம்மளுக்கே ஒன்றும் சமைக்க வராது. இப்போதான் சமையல ஆவனாவே கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி போது கழுத, கடையிலையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னா அதுக்கும் இந்த மாமியார் கிளவி தடை போட்டுரும். இன்னைக்கு எப்படியாவது இந்த நாத்தனாரை வச்சு வேலை வாங்கிட வேண்டியதான். சரிம்மா, அப்ப டீ சூட கூடி நல்லா தூங்கு. டேப்லெட் ஏதாவது எடுத்து தரவா? ஒன்றும் வேணாம் டி ஸ்வேதா, உன் மைனிக்காரி நல்ல டீ போட்டிருக்கா. அதை குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன், அதுலேயே சரியாயிடும். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமாம்மா, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு, ஹஸ்பண்டா ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இனிமே அவ்வளோதான், நான் ஃப்ரீ. மைனி அப்பா இன்னைக்கு அம்மாவால சமைக்க முடியாது, நம்ம 2 பேரும் வேணா போய் சமைப்போமா? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இவ சமைக்கிறத மனுஷன் திம்பானா? அதெல்லாம் வேணாம் டி ஸ்வேதா. கிளவி நம்ம முன்னாடியே எப்படி நம்மள டேமேஜ் பண்ணுது? அது என்னவோ வாஸ்தவம் தாமா. எப்படி மதியத்துக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பாடு செஞ்சு தானே ஆகணும். அடியே நாத்து, நீயுமா கூட சேர்ந்து கலாய்க்கிற? ச்சே, என்ன ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டோம். ஒன்றும் பெருசாலாம் சமைக்க வேணாம் ஸ்வேதா. ஒரு கிளாஸ் போல அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி மிக்சியில் பரப்பரன்னு திரிச்சிட்டு 2 பூண்டு மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கஞ்சி வச்சிரு, போதும். தொட்டுக்கிறதுக்கு துவையல் வேணா அரைச்சிக்கலாம். என்னம்மா கஞ்சி போய் வைக்க சொல்ற? சாப்பிட்டு பியா நீ? அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், உடம்பு முடியலல்ல, பின்ன வேற என்ன செய்ய? நீ ஒன்று போமா, நீ சாப்பிடுவ, அண்ணன் சாப்பிட மாட்டான். இதெல்லாம் நானும் மைனி சேர்ந்து ஏதாவது செஞ்சு வைக்கிறோம், நீ பேசாட்டி போய் ரெஸ்ட் எடு. மைனி வாங்க போய் சமைக்கலாம். இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறணும். வா ஸ்வேதா போகலாம். மைனி ஃப்ரிட்ஜில் மஷ்ரூம் இருக்கு, அதை தொக்கு மாதிரி பண்ணிடலாம். சரி ஸ்வேதா, நான் என்ன செய்யட்டும்? நீங்க வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வெட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்துல அம்மா வடைக்கு அரைச்சி வச்சிருக்கா போல, வடையும் தட்டி தந்துடுறேன். ஸ்வேதா, உனக்கு வடையெல்லாம் போட தெரியுமா? போட தெரியாதுதான், ட்ரை பண்ணலாம். ஆத்தாடி ஆத்தா, ட்ரை பண்றாளாமே, நம்மள வச்சா. பரவாயில்லையே ஸ்வேதா, நல்லா வச்சிருக்க போ. இங்க பாருங்க மைனி, சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எங்க அம்மாவே நான் மறந்துட்டேன், டெய்லி எனக்கு இதே செஞ்சு தாங்கலாம் கேட்க கூடாது. எந்த நாய் கேட்பான்? நான் பாத்துக்கிறேன். தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலனா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. பரவாயில்லையே மைனி, பாட்டா நல்லா பாடுறீங்களே, சிச்சுவேஷனுக்கு ஏத்த சாங் போல. ஆமா ஸ்வேதா, வடையெல்லாம் நல்லா தட்டி போட்டிருக்க. அருமையா இருக்கு. சமையல் முடிஞ்சது, அவ்வளவுதான், இறக்கி வச்சிடலாமா? வாங்க வாங்க சம்பந்தி. மைனி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அண்ணே வாங்க இருங்க. இருக்கேம்மா, நீங்க இருங்க. அம்மா அப்பாவெல்லாம் கூட்டு வரலையா? இல்ல மைனி, அவங்க வரல. என்ன இப்படி வயசான ஆட்களை தனியா விட்டு வந்துட்டீங்க? கூடயே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க பஸ்ல தான் வந்தோம் மைனி, இந்த போகையில தான் தெரிஞ்ச பையன் இங்க தான் இருக்கான், அதனால அவங்கள வீட்லயே விட்டு வந்துட்டோம். சரிங்கப்பா, சரி இருங்க, உங்க மவளை கூப்பிடுறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஸ்வேதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம மாமியாருக்கு என்னதான் வேணுமோ, இருக்கவே முடியல போல. இந்த வாரிங்க தே. எம்மா எப்பா? சின்ன பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? எப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. எம்மா எப்படிமா வந்த? வாட்டி வாட்டி என் தங்கம். சின்ன பொண்ணு, அம்மா அப்பாவை இங்கேயே நிக்க வச்சு பேசிட்டே இருக்கே, என்ன உள்ள கூட்டிட்டு வா. எப்பா வாப்பா, உள்ள வாப்பா. வாங்க மாமா, வாங்க அத்தை. இருங்க மருமவனே, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? பாரா, மருமவன் நிக்கிறத பார்த்தா மாமியாருக்கு கால் வலிக்கும் போல. ஸ்வேதா நீ இருமா. பரவாயில்லைங்க ஆண்டி. அப்புறம் மைனி, நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். ஆடி மாசம் வந்துருச்சு, ஆடி மாசம் வந்தாலே பொண்ணு மாப்பிளையை பிரிச்சு வைக்கிறது வழக்கம் தான்.
ஆமாப்பா, காலங்காலமா நடந்துட்டு இருக்க முறை தானே இது. அதான் ஆடி சீரை கொடுத்துட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐ வீட்டுக்கு போறோமா, ஜாலி ஜாலி. ச்சே, இந்த மாதிரி முறையெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயும் பொண்ணு மாப்பிள்ளையே பிரிச்சு கூட்டு போறாங்களா? சரிங்க சம்மந்தி, உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. உங்களுக்கு இதுல சம்மந்தம் தானே? ஆமாப்பா, அதானே வழக்கம். கூட்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மாசம் தானே, கிடுக்கிட்டுன்னு ஓடிடும். இங்க வாப்பா ஸ்வேதா, இதுல தின்பண்டங்கள் இருக்குது. எல்லாம் நானும் எங்க அம்மாவும் கையால செஞ்சது. நீ பாப்பாக்கும் கொடுத்து நல்லா சாப்பிடுப்பா. ஓ, தேங்க்ஸ் ஆண்டி. அம்மா துரோகி, எனக்கு கொண்டு வந்துட்டு என் நாத்தனார் காரிட்ட கொடுக்கா பாரு. மைனி, உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேன். ஒத்தையிலலாம் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு கொடுப்பேன். விளையாட்டு பிள்ளைங்க ரெண்டும். பிள்ளைக்கு பட்டு எடுத்தும் பாக்குறீங்களா? ஐயா, சூப்பரா இருக்குது. என்னோட ஃபேவரட் கலர். நல்லா இருக்குப்பா. பட்டுச்சாலை சொல்லவா வேணும். சின்ன பொண்ணு கட்டுனா நல்ல அம்சமா இருக்கும். ஆமா மைனி, உங்க கலருக்கு இது நச்சுன்னு இருக்கும். ஆரி ப்ளவுஸ் தச்சு கட்டி பாருங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. சேலையே கட்ட மாட்டேன், எனக்கு சேலையா? ஸ்வேதா பொண்ணு, நீ இருக்கத மறந்துட்டோம்மா. நீங்க இருப்பேன்னு தெரியாதுல, இல்லைன்னா உனக்கும் சேர்த்து ஒரு பட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. சின்ன பொண்ணை விட வரும்போது உனக்கு கண்டிப்பா பட்டு எடுத்து வருவேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் வேணாம். எதுக்கு போட்டு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல என்னமோ தேவையில்லாத செலவு. நீயே எங்க பொண்ணு மாதிரி தான். இந்தாங்க மாப்பிள்ளை, இதுல உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எம்மாடி மலரு, அப்ப நீ கிளம்புறியா? நல்ல ஒரு சேலை உடுத்திட்டு வா, போகலாம். சரிங்கம்மா. ஏ ஸ்வேதா, அத்தைக்கு மாமாவுக்கும் ஏதாவது எடுத்துட்டு வா சாப்பிட்றதுக்கு. நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன் பாருங்க. இன்னைக்கு நானும் மலரும் தான் சேர்ந்து சமைச்சோம். 2 பேரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் ஸ்வேதா. என்ன பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போவீங்களா? சரி ஸ்வேதா, உன் ஆசையை ஏன் கெடுப்பானே, சாப்பிட்டுட்டே போறோம். அப்ப 2 பேரும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி ஸ்வேதா. போங்க, போய் கை கால் கழுவிட்டு போய் சாப்பிடுங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, பின்ன உங்களை சாப்பிடாம அனுப்புறது? ஒரு வழியா இந்த சேலையை கட்டி முடிச்சாச்சு. அப்பா, சேலை கட்டி முடிக்கிறதுலையுமே கசகசன்னு வேத்து ஊத்துது. எப்படிதான் இதை உடுத்திட்டு மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு போறேனோ. எங்க சாரி கட்டியிருக்கேன், எப்படி இருக்கு? என்ன சின்ன பொண்ணு, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமாங்க, பின்ன இல்லாமவா ஊருக்கு போறேன்ல, அந்த சந்தோஷம். இனி பிரிஞ்சு இருக்க போறேன்னு நினைச்சா உனக்கு கவலையா இல்லையா சின்ன பொண்ணு? இத பத்தி நான் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன் முகத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையே. ஐயோ, ஊருக்கு போற அவசரத்துல இதை வேற மறந்து தொலைச்சிட்டேனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன சின்ன பொண்ணு, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. அப்போ உண்மைக்குமே உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா? 1 மாசம் நம்ம 2 பேரும் பார்க்க முடியாது, உனக்கு அதுல எந்த ஒரு வருத்தமுமே இல்லையா சின்ன பொண்ணு? ஐயோ ஹரி, நீங்க வேற. நான் கவலைகள் எல்லாம் உள்ள வச்சு புதைச்சி வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இனி நீங்க புரிஞ்சுக்கிறாம இப்படி பேசுறீங்க. இவ்வளவுதான் நீங்க என்னைய புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? நீயும் அப்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கியா? ஆமாங்க ஹரி. இது என்ன சம்பிரதாயமோ? ஆடி மாசம் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு வைக்கிறாங்க. நம்மளே இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா உள்ள ஜோடி. இந்த 2 காதல் பறவைகளை எப்படிதான் பிரிச்சு வைக்க மனசு வருதோ? இருக்குமே இல்லையா? ஆமா, எப்படிதான் உன்னைய 1 மாசம் பார்க்காம பேசாம இருக்க போறனோ. எங்க பார்க்க தான் முடியாது, பேசலாம் செய்யலாம். ஃபோன் பண்ணுங்க, நம்ம பேசலாம். அப்புறம் நானும் 1 மந்த் எங்க அம்மா வீட்டில் எங்க அம்மா கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிடி, அதை புரிஞ்சுக்கல பாத்தியா? நீ அங்க போய் ஹாப்பியா இரு, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் டெய்லி கால் பண்றேன். சரிங்க ஹரி, நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். எங்க வச்சிரீங்க? சரி, சொல்லவே இல்லை. இந்த சாரி எப்படி இருக்கு? செஞ்சு வச்ச எடுப்பு சின்னஞ்சிறு மடிப்பு என் மனசை எடை போடும். போங்க ஹரி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏம்மா, உள்ள வா, கதவு சும்மா தான் சாத்திருக்கேன். என்னடி நீ சேலை உடுத்தி கிளம்பிட்டு போல? ஆமாம்மா, எனக்கு இப்போ ஓரளவுக்கு கட்ட வருது. சரி, இந்தாடி பூ வச்சுக்கோ. இந்தாங்க மருமவனே, அவளுக்கு வச்சு விடுங்க. சரி சின்ன பொண்ணு, நீ கிளம்பிட்டு இரு, அப்பா சாப்பிட்டுட்டு நான் வெளில நிக்கேன். சரிம்மா. ஹே பொண்டாட்டி, திரும்புடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.
அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.